மக்கள் இவர்களுக்கு இந்த மாலை அணிவித்து அவரை ஆசீர்வதித்து அனுப்புகிறார்கள். பெற்றோர்களோடு உறவுகளோடு இப்பொழுது மணமகன் ஆலயத்திற்கு பிரவேசிக்கிறார். கர்த்தாவே, இந்த மாலையை எப்படி அழகாய் மனம் வீசி எங்களுக்கெல்லாம் வாசனை தருகிறது, அதே போல இவர்களும் இந்த சமூகத்தில் இயேசுவின் சிறந்த வாசனை வருமாக விளங்க நிற்கிறார்கள். இந்த மாலையை ஆசீர்வதித்து இயேசு நாமத்தில் ஜெபிப்போம். அன்பின் பரலோகத்திற்காக இந்த வேலைக்காக செலுத்துகிறோம். ஆதிலே மனிதன் தனியார் துணை உருவாக்கி திருவாளராக நாங்கள் ஆண்டவரை பரிசீலிக்க போகிறோம். கர்த்தர் வாரம் ஆசீர்வதித்தார். ஆண்டவரே, தயாளன் பிரான்சிஸுடைய பெற்றோர்கள், உடன்பிறப்புகள், ஆண்டவரை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கிற ஆண்டவரை சித்தப்பாக்கள், அத்தைமார்கள், குடும்ப மக்கள் அவரை வாழ்த்திக் கொள்ளுகிறோம். இந்த பரிசுத்த மையவாதத்தை துவக்கம் முதல் முடிவிட்டால் நீர் ஆட்கொண்டு ஆசீர்வாதம் தந்திட வேண்டும் என்று திருச்சபையின் ஞானமானவாளை நாம் கிறிஸ்துவின் என்றால் நல்ல பிதாவே. எல்லாருக்கும் 3 வயசுல கையில் போய் கூட ஒன்று இவ்வளோ நாள் நின்னது போதும் தான் மேலே அனுப்பிச்சிக்கிறோம். அன்பானவர்களே, அன்பு மணப்பெண் பிரான்சிஸ் தயாளன் மாது மோனியோட பரிசுத்த விழாவிற்கு வாழ்த்து வருகிறோம். மணவர்கள் மாது மோனிகாவை பேராளர்கள் நடை செல்வோம். மணவர்களுக்கு ஞானஸ்நானம் இடவரத்தில் கொடுத்து மணக்கோலத்திற்குள் வாழ்த்தி வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். என் சாது சித்தார்த்த நாயர் அவர்கள் மணவர்களாக இருப்பார்கள். வாக்காளருடைய அன்பு மகள் மாது மோனிகா அவர்களுக்கும் எங்கள் அன்புடைய சகோதரர் பிரான்சிஸ் தயாளன் அவர்களுக்கும் இப்பொழுது இந்த பேராலயத்திலே திருமணம் நடைபெற இருக்கிறது. இந்த திருமணத்தை கர்த்தாவை நீர் முன்னின்று நடத்தி பிள்ளைகளை ஆசீர்வதித்து இவர்கள் தனியானவர்களாக அல்ல ஒன்றானவர்கள் என்பதை வெளிப்படுத்தி கணவன் மனைவியாக இணைந்து ஆசீர்வதித்து அனுப்ப வேண்டும் என்று சொல்கிறோம். இப்பொழுதும் மணவர்கள் ஆலயத்திற்குள் பிரவேசிக்கிற பொழுது மாணவர்களுக்கு வேண்டிய நல்ல தைரியத்தையும் திருமண உற்சாகமான விசுவாசத்தின் ஆவியை தந்து கொடுக்கிற வாக்குறுதிகளை அவர்கள் மகிழ்ச்சியோடு வாக்குறுதிகளை கொடுத்து இங்கே ஆண்டவருடைய சன்னிதானத்திலே தன்னை தயாளன் பிரான்ஸ் அவர்கள்
பேராளர்கள் யாரும் நாம் எழுந்திருந்து என்னுடைய கரங்கள் கொடுக்கின்ற பாடத்தாலே முதல் பாடல் ஏழி ஆமாம் என்ற பாடலை பாடும் பொழுது மனமாய் நாம் விளையாட செய்வோம். நாம் யாரும் அமர்ந்திருப்போம். மணமகன் பிரான்சிஸ் தயாளன் அன்பு பெற்றோர்கள் நாம் வீட்டிலிருந்தாலும் நினைவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். தேவசபாய் முஸ்லிமாள் நண்பர்கள், இரு திருச்சபை குருமார்கள், திருச்சபை பொறுப்பாளர்கள், உடன் பணியாளர்கள், ஆசிரியர் பெருமக்கள், ஊழியர் பெருமக்கள் யாவரையும் திருமண வீட்டார் சார்பாக இளைஞர்கள் திருச்சபை சார்பாகவும் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். இது பேராலயம் எழுந்து நிற்பது, நடப்பது, பேசுவது, தவிர்ப்பது நலம். பரிசுத்த தெய்வம் என்பதனால் நீங்கள் அமைதி வார்த்தைகள் தருவீர்கள் என்பது நாம் நம்புகிறோம். ஏறக்குறைய நாம் 2 மணி நேரம் காலத்தளமாக பயணித்துக் கொண்டிருப்பதனாலே நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு தருவீர்கள் என்று நாம் நம்புகிறோம். இந்த பரிசுத்த தெய்வத்திற்கு ஆரம்பமாக பரிசுத்த பேருந்து பிரச்சனை 1000 மணமகனின் போதமாக இருக்கிறார்கள். எஸ் ரோசன் அவர்கள் நம்மை ஆர்வத்திலே வழித்தார்கள். ஜெபம் செய்வோம். பட்டதான இந்த வாரத்தின் முதலாம் நாளாகி பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நன்றி படைக்கின்றோம். இந்த மத்திய வேலைக்காக நான் நன்றி சொல்லுகின்றோம் சுவாமி. இந்த தூய மெய் விவாகத்திலே இன்றைக்கு இணைக்க போகின்ற இந்த நாளுக்காக நான் நன்றி படைக்கின்றோம் சுவாமி. இந்த தூய மெய் விவாகத்தை ஆரம்பத்தில் உடைய மற்றும் பிரசனமும் உடைய ஆசீர்வாதமும் உடைய வழிநடத்தல் மிக குறிப்பாக இந்த நாளிலே கணவன் மனைவியாகி இணைய போகின்ற அன்பு சகோதர சகோதரியோடும் இந்த நாளிலே பங்கு பெற்றிருக்கின்ற போதக பிதாக்களோடும் கூடி வந்திருக்கின்ற இந்த பிள்ளைகளை வாழ்த்து வந்திருக்கின்ற அனைத்து குடும்பத்தின் மக்களோடும் தெரிவிக்கின்றோம் சுவாமி. இன்றைக்கு பாட இருக்கின்ற துதி சத்தத்தின் வழியாகவும் நாமமையும் ஆண்டவரை அன்போடும் பாசத்தோடும் ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுப்பதிலும் துன்பத்திலும் வாழ்விலும் சாவிலும் அனைவரும் ஆண்டவரை இவர்கள் அன்போடும் சமாதானத்தோடு வாழ்வதற்கு இறை வார்த்தையின் வழியாக நல்ல ஆலோசனையாக இறை வார்த்தையின் வழியாக பேச போகிறதற்காக நன்றி படைக்கின்றோம். இவர்கள் கொடுக்க போகின்ற வாக்குறுதிக்காக நன்றி படைக்கின்றோம். அனைத்து உறவினர்களுக்காக நன்றி படைக்கின்றோம் சாமி. அனைத்து ஆராதனைகளையும் கரங்களை ஒப்பு கொடுக்கின்றோம். நீரே முன்பாக நின்று திருமணத்தை நடத்தி தர வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். அனைத்து காரியங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம். நீரை பொருட்படுத்திக் கொள்ளும். இறை மகன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுதல் செய்கின்றோம். பரம தந்தையே.
நம்முடைய தாராளரும் நாம் தலைமை ஆசிரியருமாக இருந்து அன்புக்குரிய ஜெயலலிதா சந்திரசேகர் ஆசிரியர் அவர்கள் விதேசத்திற்கு கணிதம் 5ஆம் அதிகாரம் 21 தொடங்கி 33 முடிய நமக்கு வாசிப்பார்கள். ஐந்தாம் அதிகாரம் வசனங்கள் 21 முதல் 33 வரை எழுதியுள்ளபடி வாசித்து கேட்போம். கிறிஸ்துவுக்கு பயந்தவர்களாய் ஒருவருக்கொருவர் அடங்கியிருங்கள். ஆண்டவருக்கு அடங்கி இருக்கிறது போல மனைவிகள் தங்கள் புருஷருக்கு அடங்கி இருக்க வேண்டும். கிறிஸ்து திருச்சபைக்கு தலையாக இருக்கிறது போல புருஷமும் மாசத்துவமாய் இருக்கும்படி தாம் அதை திருவசத்தோடே கூடிய தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவதற்கும் கரை திரை முதலானவைகளை ஒன்றுமில்லாமல் மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் அதற்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். அப்படியே புருஷரும் தங்கள் சரீரங்களால் அன்பு கூறுவது போல தங்கள் மனைவிகளிலும் அன்பு கூற கடமைப்பட்டவர்கள். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தானே அன்பு கூறுகிறான். ஒருவன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. கிறிஸ்துவையும் திருச்சபையும் குறித்த மனைவியிலும் அன்பு கூற கடவான். மனைவி புருஷனிடம் பயபக்தியாக இருக்க. 3ஆம் நாளில் கலிலேயில் உள்ள கானாவூரில் ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயாரும் அங்கே இருந்தார். இயேசு தம் சீஷரோடு கூட அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டார். திராட்சை ரசம் குறைந்து போன போது இயேசுவின் தாய் அவரை பார்த்து, அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றார். இயேசு அவரிடம், அம்மா, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவர் தாய் வேலைக்காரரை பார்த்து, அவர் உங்களுக்கு ஏதேது சொல்கிறாரோ அதையெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் சுத்திகரிப்பு முறைக்கு செய்ய 6 கற்தொட்டிகள் அங்கே வைத்திருந்தது. ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் பிடிக்கும். இயேசு தொட்டிகளில் தண்ணீரை நிரப்புங்கள் என்று அவர்களுக்கு சொன்னார். அவர்கள் அவைகளை வாய்மொழி ஜனங்கள் நன்றாய் குடித்த பின் கீர்த்தனமானதை குமாரனும் உடையாண்டருமான இயேசு கிறிஸ்துவை சுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்தாவினால் கருத்தில் உட்பவித்து தண்ணீர் இடத்தில் பிறந்து போதில்லாதவர்கள் பாடப்பட்டு சிலுவில் அரண்டு மருத்துவ உடன்பட்டார். போதகத்தில் இறங்கி 3ஆம் நாள் மற்றும் 2வது பாடல் இயேசு நாயகா ஒரு நாள் என்ற பாடலை நாம் பாடுவோம். ஜெபிக்கணும் அதை வச்சு. அப்போ உங்களுடைய திருமண வாழ்க்கை அதெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும். பொதுவாக யூத ரஷ்யாவில் 2
2 இடத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது என்னன்னு சொன்னால், ஊருக்கு போகும்போது வேகமாக போகும். ஆனால் இந்த திருமண பந்தத்தை கொடுக்கிறவர் இறைவன் தான். மனிதன் தனியாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஏற்ற துணியை அன்றைக்கு ஆதாமுக்கு தெரிந்தெடுத்து அவனுடைய விலாயங்களிலே இருந்து பெண்ணை உருவாக்கி கொடுத்தார். இன்றைக்கு விலாயம் ஒழியாத பார்க்கணும். விலாயனுக்கு ஆபத்து இல்லாமல் மனித பார்க்கணும். ஒரு லேட்டாக வந்தாலும் சரி போகப்படக்கூடாது, சீக்கிரமாக வந்தாலே போகப்படக்கூடாது, இல்லைனாலே போகப்படக்கூடாது, இப்போ அதிகமாக தானே போகப்படும். நிதான புத்தியோடும் தெய்வ பக்தியோடும் பிரவேசிப்பானாக. நமது ஆம்பூர் சபை சங்கத்தினுடைய முன்னாள் தலைவர் திரு கே விக்டர் அவர்கள் மணமக்களுடைய வாக்குறுதியை கேட்கும்படி. மாது மோனிஷ் அவர்களே, உங்கள் அருகிலே நிற்கின்ற பிரான்சிஸ் தயாளன் அவர்களை உன்னுடைய கணவனாக ஏற்றுக்கொண்டு தெய்வ ஏற்பாட்டின்படி பரிசுத்த விவாக நிலைமையில் இவரோடு ஒருமித்து வாழவும், இன்பத்திலும் துன்பத்திலும் இவர்கள் அன்பு கூர்ந்து இவரை ஆறுதல்படுத்தி கண்ணியமாய் இனி ஆதரித்து வரவும், நீங்கள் இருவரும் ஜீவனோடு இருக்கும் அளவும் இவரிடம் மாத்திரமே பற்றுதலாக இருக்க மனதாக இருக்கிறீரா? அப்படியே நான் மனதாக இருக்கேன்னு சொல்லுவோம். இப்பொழுது மணப்பிள்ளைகளை கைப்பிடித்துக் கொடுக்கிற பெற்றோர்கள் மனதாக அப்படி கேட்டுக்கிறோம். அப்படி இல்லை என்றால் பெற்றோருடைய பிரதிநிதிகள் மனதாக அப்படி, மணமகனுடைய பெற்றோர், மணமகளுடைய பெற்றோர். மணமகள் என்னோடு சேர்ந்து சொல்லுங்கள். நாம் கடவுளின் சன்னதியிலும் இந்த சபையை சாட்சியின் முன்னிலையிலும் உன்னை என் மனைவியாக ஏற்றுக்கொண்டு மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் உண்மை விட்டு விலகாமல் என் கடமைகள் எல்லாம் உமக்கு உண்மையுள்ள கணவனாக நடந்து கொள்வேன் என்று உறுதியளிக்கிறேன். மணமகள் என்னோடு சேர்ந்து சொல்லுங்கள். நான் கடவுளின் சன்னதியிலும் இந்த சபையின் சாட்சியின் முன்னிலையிலும் உண்மை என் கணவனாக ஏற்றுக்கொண்டு மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் உண்மை விட்டு விலகாமல் என் கடமைகள் எல்லாம் உமக்கு உண்மையுள்ள மனைவியாக நடந்து கொள்வேன் என்று உறுதியளிக்கிறேன். மணமகள் நாம் அனைவரும் இப்பொழுது நமது கருத்தில் இருக்கிற பாட்டு தாழில் இருக்கிற புத்தி கெட்டாத அன்பில் பாரி பாரி என்ற பாடலை நாம் பாடுவோம். Yeah.
ചേച്ചിച്ച് സൈഡ് ചേച്ചി ബാക്കിൽ விவாக அன்பிற்கும் உண்மைக்கும் உறுதியும் அடையாளமாக இந்த மாங்கல்யத்தை உனக்கு அணிவிக்கின்றேன். என்னுடைய சரீரத்தால் உன்னை கனப்படுத்துகிறேன். என் உலக சம்பத்து அனைத்தையும் உன்னோடு பகிர்ந்து கொள்கிறேன். மணமகளோடு கூட சேர்ந்து சொல்லுங்கள். விவாக அன்பிற்கும் உண்மைக்கும் உறுதியும் அடையாளமாக இந்த மாங்கல்யத்தை ஏற்றுக்கொள்கிறேன். என்னுடைய சரீரத்தால் உம்மை கனப்படுத்துகிறேன். என் உலக சமூக அனைத்தையும் உம்மோடு பகிர்ந்து கொள்கிறேன். ചേച്ചിച്ച് സൈഡ് ചേച്ചി பிரான்சிஸ் தயாளனும் மாலு மோனிகாவும் ஒருவருக்கொருவர் பரிசுத்தர்களாக நிலைமைக்குள்ளாக சம்மதித்து கடவுளுக்கும் இது சபைக்கு முன்பாக அவ்வாறு அறிவித்து அதற்கென ஒருவருக்கொருவர் வாக்குறுதி அளித்து ஒருவருக்கொருவர் கை கொடுத்து கூடியிருப்பவர்கள் அதை தெரியப்படுத்தியிருக்கிறபடியால் இவர்கள் கடவுளின் நியமப்படியும் இந்த நாட்டின் சட்டத்தின்படியும் கணவனும் மனைவியுமாய் இருக்கிறார் என்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். ஆகையால் கடவுள் இணைந்ததை மனிதன் பிரிக்காதிருப்பாராக. ஆமென். இப்பொழுது அருமையான மக்களை இப்பொழுது ஆசீர்வதித்து ஜெபிக்கும்படி நம் மத்தியில் வந்திருக்கிற திரு டி நீதிநேசன் அவர்களை நான் அழைக்கிறேன். ஜெபம் செய்வோம். திருச்சபை ஞான நடவடிக்கையாக எங்கள் அருமையாளர்களாக இயேசு கிறிஸ்துவே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் மதிய வேலைக்காக உமக்கு நன்றி படைக்கிறோம்.